முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து உடல் உறுப்புகள் அனைத்தும் நாம் பெறும்போது எந்த ஆரோக்கியத்தோடு நாம் இருந்தோமோ அது மாதிரி வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு செயல்படக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தையும் உயர்வான கண்ணியமான அவனுக்கு பொருத்தமான ஒரு செழிப்பான ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையில் இருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதை விட்டும், கடன்களில் இருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது கடன் வாங்கும் நிலையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்தால் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சென்ற வாரம் சூரத்துல் கஹ்ஃபுடைய சில படிப்பினைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வாரமும் அதே சூறாவில் உள்ள சில படிப்பினைகளையே சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு அரை மணி நேரத்துல எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. அதை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அந்த தஃசீர்கள்ல அவ்வளோது விளக்கங்கள், அவ்வளோது நன்மையான காரியங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு அதில் சொல்லி இருக்கிறான். அதனால தான் அந்த சூறா மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு சூறாவாக அது மாறியது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அல்லாஹ் படிப்பினையாகத்தான் நமக்கு சொல்லி தருவார். இன்றைக்கு சிந்தனைக்கு உண்டான ஒரு படிப்பினை என்னன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சூறாவுல ஒரு ஆயத்துல சொல்லுவான், وَاصْبِرْ نَفْسَكَ مَعَ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ. நபியே, தாங்கள் பொறுமையாக இருந்து யார் காலையிலும் மாலையிலும் தன் ரப்பை துதிபாடுகின்றார்களோ, தன்னுடைய ரப்புடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டியே யார் காலையிலும் மாலையிலும் தன்னுடைய ரப்பை துதிபாடுகின்றார்களோ அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து இருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இது. அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லுவான், வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. நபி, இந்த உலகத்துடைய இன்பத்திற்காக வேண்டி அவர்களை விட்டு உங்களுடைய கண்களை நீங்கள் திருப்பி விடாதீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆயத்தை சொல்றாங்க. அதே இதுல அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான்னா, வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபஅ ஹவாஹு. யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய தியானம் செய்வதை விட்டும், நம்மளை தியானம் செய்வதை விட்டும் அல்லது மனோ இச்சை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவருடைய கல்புகளை நாம் ஆக்கிவிட்டோமோ அவர்களை நீங்கள் முற்றிலுமாக விட்டு விடுங்கள், அவங்களை பின்பற்றாதீங்க நபியே. வகான அம்ருஹு ஃபுர்தா. ஏனென்றால் அவர்களுடைய காரியம் எல்லை தாண்டி போய்விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஆயத்திலிருந்து என்ன விளங்குது அப்படின்னா, நம்ம நல்லோர்களுடன் சேர்ந்து இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பினை. இன்றைய காலத்துல நாம் யாரோடு சேர்ந்து இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம் அது. நபியே, நீங்கள் யாரோடு சேர்ந்து இருக்கணும் தெரியுமா? யார் அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் துதிபாடுவார்களோ, வணங்குவார்களோ, திக்ரு செய்வார்களோ, அல்லாஹ்வை தியானம் செய்வார்களோ அவர்களுடன் தான் நீங்கள் இருக்கணும்.
உங்க நபி என்று நீங்கள் தன் தனிமையிலேயோ அல்லது வேறு யாருடன் நீங்க சேர்ந்துடாதீங்க. நீங்கள் நபியாக இருந்தாலும் நல்லோர்களுடன் சேர்ந்து இருந்தால்தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அது பலிக்கும், அது சரியாக இருக்கும், அது ஒரு அங்கீகாரம் பெறும். நீங்க போய் வேற யார்கிட்டையும் போய் இருந்தீங்கன்னு சொன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. குடிகாரன்ட்ட போய் நீங்க யாரும் சொல்லி பாருங்களேன். அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட சும்மா சொன்னேன், அவர் குடிச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட சொன்ன, என்னங்க நீங்க தொழுது வர மாட்டேங்கிறீங்க, முன்னால நல்லா தானங்க தொழுதுகிட்டுறீங்க, இப்ப ஏங்க தொழுது வர மாட்டேறீங்க அப்படின்னா அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதிலு, நீங்க எல்லாம் தொழுது அல்லாஹ்வை நீங்க நம்பிக்கை கொள்றீங்க, நீங்க நான் தொழுகாமலேயே அல்லாஹ் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு. அப்போதான் தெரிஞ்சு அவர் குடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ யாரோட நம்ம சேர்றோமோ அந்த பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுக்கு வரும். அது நபியாக இருந்தாலும் அப்படிதான். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் சொல்லுகிறான், நபியை நீங்கள் யாரோடு சேர்ந்து இருக்கணும் தெரியுமா, நீங்க நல்லடியார்களோடு சேர்ந்து இருங்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்ட துஆக்கள் ஒரு துஆ, இந்த இப்படி ஒரு துஆ இருக்கிறது, என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. யா அல்லாஹ், உன்னுடைய பிரியத்தை எனக்கு தான், நீ யாரை உன்னை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களுடைய பிரியத்தை எனக்கு தான் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதமான வாசகம் தெரியுமா இது. அப்ப நம்ம யாரோடு சேர்ந்து இருக்கிறோம் அதுதான் முக்கியமான விஷயம். அது யாரோடு சேர்றோம் என்பதை வைத்துதான் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய பழக்க வழக்கத்தின் மீது தான் இருக்கிறான். நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம பிள்ளை கேட்காதுங்க. நம்ம நண்பன் என்ன சொல்றானோ அதுதான். இன்னைக்கு இதை இன்னைக்கு நிதர்சனமா நீங்க பார்க்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்க பார்க்கலாம். அவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் நண்பன் என்ன சொல்கிறானோ அதுதான் வாழ்க்கை அவனுக்கு. காலையில 3 மணிக்கு போயிட்டு ஒருத்தன் அன்னைக்கு பாக்குற பள்ளியாசல்ல அப்படியே என்ன புள்ள பிடிக்கிற மாதிரி அப்படியே சொற்று போட்டுக்கிட்டு அது போட்டு அப்படியே பள்ளியாசல்ல திரிஞ்சு வர்றான். 3:30 மணி இருக்கு. என்னடா வாப்பா ஏன்டா இங்க நிக்கிற அப்படின்னு கேட்டா, என் நண்பன் பட்டுக்கோட்டைக்கு கூப்பிட்டான், அதுக்கு போறதுக்கான நான் ரெடியா இருக்கேன். எத்தனை மணிக்குங்க? காலையில 3:30 மணிக்கு அவன் இறங்குறான், ட்ரெயின்ல இறங்குறான், நான் போறதுக்கான ரெடியா நிக்கிறேன் அப்படிங்கிறான். இதே நீங்க சுபூத்துலகு உம்மாமார்கள் எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க நீங்க, அடே சுபூத்துலகு எஞ்சி போ அப்படின்னு. யாராச்சும் எந்திரிச்சு வந்துருப்பானா? காலை பள்ளிக்கு வேமா எந்திரிச்சு போடா அப்படின்னு சொன்னா யாராவது வந்திருப்பானா? காலில் சுடுதண்ணி ஊத்திக்கிட்டு தான் வருவான். கரெக்டா 7:15 வருவான். 7:30 மணிக்கு எங்க அம்மா கூப்பிட்டாங்க, என்னடா ஸ்கூல் வேன் வந்துருக்கு, 7:40 ஸ்கூல் வேன் வந்துரு, எங்க அம்மா கூப்பிட்டாங்க. சுடுதண்ணி ஊட்டிட்டு தான் வருவான் அவன். நம்முடைய எந்த சொல்லையும் கேட்க மாட்டான். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, அவன் ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய பழக்க வழக்கங்கள் தான் அவனுக்கு வரும். நீங்கள் அவனுடைய நண்பனை வைத்து அவனை நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு யாராவது என்கிட்ட நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க, அல்லது இந்த பொண்ணு நல்லா இருக்குது, நல்ல வீடாக இருக்கு, நல்லா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா நான் சொல்றது, அந்த பொண்ணை பத்தி எல்லாம் நீங்க கேட்காதீங்க யார்ட்டையும். அந்த பொண்ணு யாரோட தோழி அதை பாருங்க முதல்ல. அந்த பொண்ணுடைய நண்பர்கள் யார், அந்த நண்பர்களை வைத்து நீங்கள் கணித்துக் கொள்ளலாம். அவளுக்கு அந்த குணம் தான் இருக்கும். ஒரு மாப்பிள்ளை பார்க்க வராங்க, நான் சொல்றது யாராவது நீங்க பார்க்காதீங்க, அந்த மாப்பிள்ளை யாரோடு பழகிறான் அவனை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். அந்த நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் அவனுக்கு வரும். அதுல எந்த நீங்க சுட்டு போட்டாலும் வராது. காலையில எந்திரிச்சு பார்க்க 3-4 அன்னைக்கு பாக்குற 4 பேர் மொத்தமா போறானுங்க பைக்ல, ஒரு ஸ்கூட்டில 4 பேர் மொத்தமா போறான். என்னடா நண்பனோடு போக வேண்டும் அவ்வளவுதான். அட எல்லாத்தையும் பைக் இருக்குது ஆனா போக மாட்டான். 4 பேர் ஒன்னா போவான். போலீஸ் நிக்குது, எல்லாம் நிக்குது, என்ன பாக்குறோம், எல்லாம் செய்யறோம், 4 பேர் ஒன்னா தான் போவான். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அதே மாதிரி பாருங்க, நைட்ல சீக்கிரம் ஆடானா ஒரு காலமும் வர மாட்டான். கடையில உட்காந்து திண்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு எல்லாம் செஞ்சுவிட்டு 1 மணிக்கு தான் வருவான். ஏன்? நண்பனுடைய பழக்க வழக்கம். யாரோடு யார் சேருகிறார் என்பதை வைத்துத்தான் வாழ்க்கை. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அழகான படிப்பினை. நாம் யாரோடு பழகிறோம், நல்லவர்களோடு பழகணுங்க. சஹாபாக்கள் என்ற அந்த பட்டம் இருக்கிறது, அது என்னமோ வாங்கின டிகிரி அல்ல, யூனிவர்சிட்டியில போய் படிச்சு வாங்கின டிகிரி அல்லது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில பேர்கள் தோழமை கொண்டார்கள், சில பெண்கள் தோழமை கொண்டார்கள். அவர்களுக்கு பெயரெல்லாம் சஹாபாக்கள் என்று வந்தது. சில மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்தார்கள், அவர்களுக்கெல்லாம் தோழமை வரவில்லை, சஹாபாக்கள் என்ற பெயரே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து யாரெல்லாம்
கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு பெயரெல்லாம் சஹாபாக்கள். உவைஸுல் கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், யமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பிரியம் கொண்டவர், ஓவரான பிரியம் கொண்டவர், எல்லை கடந்து பிரியம் வைத்தவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உஹது போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு பல், ஒரு கடவாய்ப்பல் ஷஹீதாக்கப்பட்டதினால் எந்த பல் என்று தெரியவில்லை என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த எல்லா பல்லையும் உடைத்து எறிந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத பல் எனக்கும் இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழும்போது பள்ளி இல்லாமல் வாழ்கிறார் என்று சொன்னால் எனக்கும் அந்த பள்ளி இருக்கக்கூடாது என்று சொல்லி, எந்த பல் தெரியவில்லை என்று சொல்லி ஒண்ணா எல்லா பல்லையும் உடைத்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவில்லை. அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான், சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். காரணம், வயதான தாய்க்கு அவரை தவிர வேறு யாரும் பணிவிடை செய்ய முடியாது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வர வேண்டாம், உங்கள் தாயை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவருக்காக வேண்டி துஆ செய்தது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கூப்பிட்டு சொன்னார்கள், உமரே, உங்களுடைய காலத்தில் உவைஸ் என்ற ஒரு மனிதர், கர்ன் என்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் வருவார், அவரிடத்தில் நீங்கள் சந்தித்து உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து? உமரை பார்த்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. உமரை பார்த்தும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த தோழமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை தாய்மார்களை யோசிக்கணும். அதனால நம்ம வாழ்க்கையில நல்ல தோழிமார்களை பிடிச்சுக்கிறணும். அவங்களை வச்சுதான் நம்ம உயர்வு கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தோழமை கொண்டார். எவ்வளவு அழகா சொல்லுவான் தெரியுமா? சானியஸ் நைனி, அந்த ரெண்டு தோழர்களும் சவுரு குகையில போய் இருந்தது அல்லாஹ் அழகா சொல்லுவான். சானியஸ் நைனி, இருவரில் ஒருவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த இருவரில் ஒரு அந்த நட்பை எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. அட ஓர் உடல் அதாவது ஓர் உடல் இரண்டு உயிர் சொல்ற மாதிரி அந்த இருவரில் ஒருவர் என்று அல்லாஹ் அந்த நட்பை ஒரு புகழ்ந்து சொல்கிறான் என்று சொன்னால், யாரோடு நம்ம சேர்றோமோ அவளை வச்சுதான் நம்மளை கணிச்சுக்கிடுவாங்க. நல்லவர்களோடு நாம் சேர்ந்தோம் என்று சொன்னால், நான் இதே சிகரெட் அடிக்கக்கூடியவனோடு நான் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், எல்லா மக்களும் நினைப்பாங்க, அஜர்த்து சேர்ந்து சிகரெட் அடிக்கிறாங்க போட்டுருக்கு அப்படிதான் நினைப்பாங்க. நான் அடிக்கவே இதுவரை வாழ்க்கையில தொட்டதே கிடையாது, அதை அடிச்சு பார்த்தது கிடையாது, அது ரெண்டு கிட்டி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் நான் போய் இருந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அஜர்த்து அவங்க சிகரெட் அடிப்பாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா யாரோடு நான் சேர்கிறேன் என்பதை வைத்துத்தான் வாழ்க்கை. அதனால தான் அல்லாஹ் தஆலா அற்புதமான ஒரு படிப்பினை சொல்லி தருகிறான். நீங்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் நல்லடியார்களோடு சேருங்கள், நல்ல மனிதர்களோடு நீங்கள் பழக்க வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அழகான அடுத்த ஒரு படிப்பினை சொல்றான் பாருங்க. அதாவது வாழ்க்கையில நமக்கென்று ஒரு லட்சியம் இருக்குது. வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. என்ன லட்சியங்க? இந்த உலக வாழ்க்கையில ஒரு லட்சியம், நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். நீ என்ன வேண்டாலும் செய் இந்த உலகத்துல. அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் அந்த சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை அப்படித்தான் அல்லாஹ் சொல்லி தர்றான். அது சொல்ல போகும்போது அப்படித்தான் சொல்றான். எப்படி தெரியுமா? நீ என்ன வேண்டாலும் எப்படி வேண்டாலும் இந்த உலகத்துல வாழ்ந்துக்கப்பா, நான் ஃபுல் ரைட்ஸ் தந்தேன். ஆனா எங்க சுத்தி நீ இங்க தானே வந்தாவனு. ஆனா நீ எங்க வேண்டுமானாலும் போவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நரகத்துக்கு மட்டும் போயிடாத. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையுடைய மிக முக்கியமான சாராம்சம். நம்ம இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிற, சிந்தனை எல்லாம் எங்க இருக்கணுங்க? நரகத்தின் பக்கம் நம்ம போய்விடக் கூடாது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை. என்னன்னு வேணாலும் நீ வாழ்ந்துக்க, உனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கிறது. எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா திறந்து விட்டுட்டான். நல்லது இது கெட்டது இது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிற அந்த சத்திய மார்க்கம் இருக்கிறது உண்மையானது நபியே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை எடுத்து அவன் எவன் வாழ்கிறான், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின், அதை எவன் எடுத்து வாழ்கிறானோ அவன் தான் உண்மையான முஃமின். ஒமன் ஷா ஃபல்யக்ஃபுர், அதை அவன் நாடியவன் அதை எவன் வெறுத்து வாழ்கிறானோ அவனுக்கு பெயர் காஃபிர் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்படி என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நீங்க எப்படி வேண்டாலும் வாழலாம், உனக்கு எல்லா ரைட்ஸையும் எல்லாம் கொடுத்திருக்கிறான். நல்லது எது, கெட்டது எது எல்லாம் தெரியும், உலகத்துல இருக்கிறது. நீ வாழக்கூடிய வாழ்க்கையை வச்சுதான் நாளைக்கு மறுமையில உனக்கு
வாழக்கூடிய வாழ்க்கை எப்படியோ அப்படித்தான் மறுமையில உனக்கு இந்த உலகம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த உலகம் எப்படி தெரியுமாப்பா, அதாவது எக்ஸாம் எழுதக்கூடிய எக்ஸாம் ஹால் மாதிரி. நம்ம எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு நாளும் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். அதோட ஆன்சர் எங்க தெரியுமா தெரியும்? நாளை மறுமையில தான் தெரியும். இங்க ஒன்னும் தெரியாது. நீ எப்படி வேணும், இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, இது ரைட் ஆன்சரா, இல்லது இது வந்து ராங் ஆன்சரா, எப்படி என்னன்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம தொழுது இருக்கிறோமே, இது கூடுனுச்சா, கூடுமா, நம்ம துவா செஞ்சிருக்கிறோமே, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்படாததா, நம்ம தஸ்பீ செஞ்சிருக்கிறோமே, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, ஏற்றுக்கொள்ளப்படாதா, இன்னைக்கு சலவாத்து வெள்ளிக்கிழமை சலவாத்து நம்ம அசருக்கு முன்னால ஓதனமே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, ஏற்றுக்கொள்ளப்படாததா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஓத சொல்லி இருக்கோம், ஓதனம், அவ்வளவுதான். அது எந்த தரத்தில் இருக்கிறது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் எங்க தெரியும்? நாளை மறுமை நாளையில அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்துல வந்து பட்டோலையை தருவான். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். அப்போதான் நம்மளுடைய பரீட்சை பேப்பரை எக்ஸாம் பேப்பர் எல்லாம் தருவான். அப்பதான் பார்க்கணும். அப்பதான் நம்மளுடைய லட்சணம் எல்லாம் தெரியும். ஆஹா, இப்படிதான் இருந்தா தொழுது ஒரு பிரயோஜனம் இல்லையே, வணங்கி ஒரு பிரயோஜனம் இல்லையே, தஸ்பீ செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஸலவாத்துக்கள் ஓதியும் ஒரு பிரயோஜனம் இல்லையே என்று அப்பொழுதுதான் தெரியும். அப்படின்னா என்ன? அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இன்னா அஅதனா லில்லாலிமீன நாரன். அல்லாஹ் சொல்றான், நபியே, அநியாயம் செய்யறான் பாத்தியா அந்த உலகத்துல, அவனுக்கு நரகத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். இன்னா அஅதனா லில்லாலிமீன நாரன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த நரகத்தை பத்தி சொல்றான் பாருங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஷார்ட்டா அற்புதமா அல்லாஹ் சொல்லுவான். அஹாத்தபிஹும் சுராதிகுஹா. அல்லாஹ் சொல்றான், அந்த நரகம் எப்படி இருக்கும்னா, ஜுவாலைகளை கொண்டு, அந்த அனல்கள் ஜுவாலை இருக்கிறதா இல்லையா, அதை கொண்டு சூழப்பட்டு இருக்கிறது அப்படின்ட்டு நரகத்தை பத்தி பல இடங்கள்ல பல விதமா சொல்லுவான். இந்த இடத்துல இப்படி சொல்றான், அந்த ஜுவாலை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஜுவாலை நெருப்பு. நம்ம வீட்டுல ஒரு நெருப்பு எரிஞ்சுன்னு வைங்களேன், பக்கத்துல போய் நிக்க முடியுமா? பக்கத்துல போய் நிக்க முடியுமாங்க? அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல போய்கிட்டு இருக்கும், ஒரு இடத்துல ஏதோ ஒட்டு எரிச்சு விடுறாங்க. ஒரு டக்குனு நல்லா அப்படியே நிசப்தமா உட்காந்துக்கிட்டு இருக்க போகும்போது ஒரு விதமான அனல் அடிக்குது. என்னன்னு பார்த்தா, இந்த பஸ்ஸை விட 2 மடங்கு தூரத்துல ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோடைய ஜுவாலை இங்க தாக்குது, பஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தாக்குது. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், இந்த ஆயத்தை நினைச்சு பார்த்தேன். ஜுவாலை, இது எவ்வளவு பெரிய வார்த்தை. அல்லாஹ் எப்படி அந்த ஜுவாலையே நமக்கு சொல்லி தரணும். நரகத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம், சரி. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த நரகம் எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த இடத்துல எப்படி சொல்றான்னா, அந்த ஜுவாலையை கொண்டு நான் சூழ்ந்து இருக்கிறோம் நபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவாலையை பத்தி அல்லாஹ் விவரிக்கிறான் பாருங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டா, நம்ம எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம், இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், முதல்ல என்ன செய்வாங்க? தண்ணி தான் கொண்டு கொடுப்பாங்க, அப்படிதானங்க? நம்ம வீட்டுக்கு முதல்ல போயிட்டோம்னா டீ குடிங்கன்னு சொல்லிட்டு முதல்ல நினைச்சுவாங்க, ஒரு செம்புலையோ அல்லது ஒரு கப்புலையோ தண்ணியை கொண்டு வந்துட்டு ஒரு கிளாஸையும் பக்கத்துல வச்சிருவாங்க. அந்த தண்ணி எடுத்து நம்ம குடிக்குவோம், அப்படித்தானே? நான் கூட வந்த உடனே கேட்டு, முதல்ல சுடுதண்ணி கொண்டு வாங்க தாய் அப்படின்னு. அப்போ முதல்ல வந்த உடனே தண்ணியை கொடுப்போம். இந்த பழக்கம் நம்மளுக்கு மட்டும் இல்ல, அல்லாவுக்கும் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், சொர்க்கமா இருந்தாலும் நரகமா இருந்தாலும் முதல்ல போன உடனே தண்ணியை தான் கொடுப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்கு போன உடனே அவனுக்கு தாகம் எடுத்து போயிடும். அந்த தாகம் எடுத்து போய் அவனுக்கு தண்ணீர் கேட்பான், தண்ணீர் கொடுக்கப்படும். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? கல்முஹ்லி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த கல்முஹ்லி என்பதற்கு விளக்கம் எப்படி சொல்றாங்கன்னா, அல்லாஹ் அக்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்முஹ்லி அப்படின்னு சொன்னா அகரில் ஸைத், எண்ணெயை போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா. தண்ணீரை கொதிக்க விட்டு அது எண்ணெய் கொதிச்சா எப்படி கலகலன்னு கொதிக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு கொதிப்பு மாதிரி இருக்கும். கல்முஹ்லிக்கு அதான் விளக்கம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு, எண்ணெயை கொதிக்க வச்ச மாதிரி கொதிக்க வச்ச தண்ணீர், அதுக்கு மேல கொதிக்க வைக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிப்போம். அப்படி எல்லாம் சொல்றான், அந்த தண்ணீர் அவன் குடிக்கிறது தேவையில்லை நபி, நம்ம குடிக்கணும்னு தேவை கிடையாது. அவன் முகத்து கிட்ட தான் கொண்டு போவான், அவன் முகமும் தலையும் அப்படியே உருகி ஊத்தி போயிரும் நபி. அப்புறம் எங்கிட்ட அவன் குடிக்கிறது? அந்த தண்ணியை குடிச்சா எப்படி குடலெல்லாம் அப்படியே அறுத்துக்கிட்டு போயிடும்.
வசாத்து முர்த்தஃபகா, அவன் தங்கும் இடத்துல அதான் மோசமான தங்கும் இடம். அல்லாஹ் சொல்றான் அவன் குடிபானத்துல அதுதான் மோசமானதுங்கிறான், அவன் தங்கும் இடத்துலயே அதான் மோசமானதுங்கிறான். அப்ப தண்ணியே உழுது மோசம் என்று சொன்னால், ஆனா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீரே உழுது மோசம் என்று சொன்னால், அவன் குடிக்கிற தாய்மார்களே பக்கத்துல தான் கொண்டு போனான். அந்த ஜுவாலையுடைய அல்லாஹ் ஜுவாலை எப்படி வர்ணிக்கிறான் பாருங்க. ஜுவாலை கொண்டு நாம் மூடி இருக்கிறோம், அந்த ஜுவாலைனா எப்படி இருக்கு தெரியுமா நபியே? அவன் நரகத்தை அந்த தண்ணீர் கேட்பான், தண்ணீர் கொடுக்கப்படும், தண்ணீரை எடுத்து குடிக்கிறதுக்காண்டி முகத்துக்கிட்ட தான் கொண்டு போவான். அவனுடைய முகமும் தலையும் உருகி அப்படியே ஊற்றி போயிடும். அப்படி என்றால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீ என்ன வேண்டாம் இந்த உலகத்துல வாழ்ந்துக்க, எப்படி வேண்டுமானாலும் இருந்துக்க, ஆனால் நரகத்துக்கு மட்டும் போயிடாது. இதுதாங்க ரொம்ப முக்கியம். என்னுடைய சிந்தனைகள் அத்தனையும் அப்படித்தாங்க இருக்கணும். வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அப்படித்தான் இருக்கணும். நாம் தொழுகிறோமா, யாரெல்லாம் நான் நரகத்துக்கு போகக்கூடாது. நான் தஸ்பீஹ் செய்யறோமா, யாரெல்லாம் இதை கொண்டு நரகத்துக்கு போகக்கூடாது. யாரெல்லாம் நான் கணவன் மனைவியோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன், இதை கொண்டு நரகத்துக்கு போகக்கூடாது. நான் சாப்பிடுகிறேனா, இதை கொண்டு நான் நரகத்துக்கு போகக்கூடாது. ஹலாலா சாப்பிடு, ஹலாலான உணவுகள், ஹலாலான வாழ்க்கை, ஹலாலான பார்வை, ஹலாலான நடத்தை எல்லாம் உனக்கு பொருத்தமானதாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுற மாதிரி என்ன காரியம் இருக்குமோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய இந்த ஆயத்தை கொண்டு படிப்பேன். நீங்க அது அப்படியே நரகமா சாமி ஒருத்தர் சொல்றாரு, என்னப்பா நீ இப்படி இருக்கிறா அப்படின்னா, மௌத்து தானே, அதை பார்த்துக்கிறோம், பின்னால போய் பார்த்துக்கிறோம். எவ்வளவு அழகான ஒரு அற்பமான வார்த்தை தெரியுமா இந்த வார்த்தை. நரகம் தானே, போனா போயிட்டு. சில பேர் இந்த அண்ணன் தம்பி சண்டையில, கொடுக்கல் வாங்குற சண்டையில அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த கொடுக்கல் வாங்குற சண்டையில வந்து நம்ம நல்லா பார்க்கலாம். இது அக்காவுக்கும் தம்பிக்கும் என்ன சண்டை வரும், எனக்கு தான் ஒரு கூட, உனக்கு தான் கூட, அப்படி சண்டை வரும். சண்டை வரும்போது நான் அதைத்தான் எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்ட போற நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கத்து வீட்டுல எல்லாம் சண்டை நடக்கும். இந்த வீடை கட்டும் போது கட்டிடுவாங்க, வீடு போது நினைச்சுவாங்க கட்டி, அடுத்த வீட்டு நேரத்துல ஒரு ஜா அல்லது ஒரு முளத்தை எடுத்து கட்டிடுவாங்க. இவன் வெளிநாட்டுல இருந்து வந்து பார்க்குமா, என்னடா நம்ம வீடு சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குமா, பத்திரம் எடுத்து பார்த்தா இவன் வீட்டு ஒரு அடி ஒருனாலும் அங்க போய் சேர்த்து இருக்கும். அப்போ வந்து அந்த அம்மா வந்து அந்த சரி கட்டி பேசும் பாருங்க, கோர்ட்ல கூட தோத்து போயிடுவாங்க, கோர்ட் ஜட்ஜி கூட தோத்து போயிடுவாரு, வக்கீல் கூட தோத்து. அந்த அளவுக்கு அது எங்க இடம், என்ன செய்ய முடியும்? வா பஞ்சாயத்து அனுப்பணும், போவோம். கடைசியில பஞ்சாயத்து என்ன, பஞ்சாயத்து தீர்ப்பு விலைக்கு நினைச்சுவாங்க, சரி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போப்பான்னு. நீ இந்த உலகத்துல தப்பிச்சு போயிடலாம். நாளைக்கு வறுமை நாளையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒரு ஜான் அல்ல, ஒரு இன்ச்சு அளவுக்கு நீ ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் மாதிரி 7 மடங்கு அதை பெருசாக்கி உன் தலையில் மாட்டப்படும். எப்படி நெருப்பு கங்குகளாக உன் தலையில் மாட்டப்படும், உன் கழுத்தில் மாட்டப்படும் என்று சொன்னார்களே, அந்த பயம் இல்லை இன்னைக்கு வீடு கட்டும் போது. நீ அக்கா தங்கச்சி நீங்க சொத்து பிரிக்கும் போகும்போது, அண்ணன் தம்பிகளுக்கு சொத்து பிரிக்கும், அந்த பயம் இல்லை இன்னைக்கு நம்மள்கிட்ட. கேட்டா அது நரகம் தானே, பாத்துக்கிறோம். அது சர்வசாதாரணமா போயிருச்சு இன்னைக்கு. இந்த உலகத்துடைய ஆசைகள், அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன ஆயத்துல சொன்னாங்க இல்லவா, துரீது ஜீனத்துல் ஹயாத்தத் துன்யா நபியே, அத உலகத்துடைய ஆசையை எவன் நாடு, அதை பத்தி நீங்க யோசிக்காதேன்னு நல்லா சொல்றான். இப்ப இந்த உலகத்துடைய காரியத்தின் மீது நமக்கு மோகம் அதிகமாகிவிட்டது, நரகத்தை பத்தி எந்த பயமும் கிடையாது. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நரகத்துல என்ன வேண்டாலும் செய். அதாவது நரகத்துக்கு ஃபர்ஸ்ட் போகணும்னு ஆசைப்படணுமா, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படணுமாங்க? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் பார்க்கலாம். சும்மா நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படணுமா, சரி நரகத்துக்கு போக கூடாதுன்னு ஆசைப்படணுமா, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படணுமா? ஃபர்ஸ்ட் நம்முடைய கேள்வி. நம்ம எல்லாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அந்த நல்லடியார்கள் கேட்பார்கள், எங்களுடைய இரட்சகனே, இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்லதை தா, நாளை மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை தா. இதோட அல்லாஹ் முடிச்சிருக்கலாம். ஹஸனத்தன் என்பதில் எல்லாமே அடங்கி, எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை நன்மைகளும் அடங்கி போயிருச்சு. நல்ல கணவன் மனைவி ஹஸனத்தன், நல்ல பிள்ளைகள் ஹஸனத்தன், நல்ல தாய் தந்தைமார்கள் ஹஸனத்தன், நல்ல குடும்பம் ஹஸனத்தன், நல்ல தொழில் ஹஸனத்தன், நிறைவான செல்வம் ஹஸனத்தன், பெரிய சொத்து பத்துகள் ஹஸனத்தன், உயர்ந்த வாழ்க்கை ஹஸனத்தன், எல்லா ஹஸனத்தன்ல சேரும். இந்த உலகத்தில் நீ இதுதான் வேணும் அதுதான் வேணும் சொல்ல தேவையில்லை. இந்த துவாவை மட்டும் ஓதிக்கொண்டே இருந்தால் போதும், எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைத்து போதும். அதே மாதிரி மறுமையில் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன், கபருடைய வேதனை நீங்க இருக்கணும் ஹஸனத்தன், மஹ்ஷர் மைதானத்தில் நிம்மதி கிடைக்கணும் ஹஸனத்தன், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கணும் ஹஸனத்தன், ஸிராத்துல் முஸ்தகீம் பாதை கண்மூடி கண் திறப்பதற்கு கடந்து விட வேண்டும் ஹஸனத்தன், எல்லாம் அதில் அடங்கிருச்சு. அதோட அல்லாஹ் முடிக்கல, என்ன தெரியுமா? வக்கினா அஸாபன்னார்னு அல்லாஹ் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெறு, நான் என்னை பாதுகாத்துக் கொள் என்று அந்த நல்லடியார்கள் கேட்பார்கள். ஏன்? நரகம் அவ்வளவு கொடுமையானதப்பா.
இந்த உலகத்தில் தான் அல்லாஹு தாலா 70 மடங்கு இரக்கம் உள்ளவன். நரகத்துல கிடையவே கிடையாது. அல்லாஹ் நரகத்துக்கு அதனால தான் என்னுடைய அருள் அங்கே இருக்காதப்பா, என்னுடைய அருளை நீ பார்க்கவே முடியாது, என்னுடைய அருள் அங்கே கிடைக்காது. நான் 70 மடங்கு தாங்கி விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன். அது இந்த உலகத்திலே தான், நரகத்தில் கிடையாது. அதனால தான் நரகத்தின் பக்கம் நீ வந்துடாதுன்னு சொல்றான் அல்லாஹ் தாலா. அதுவே தாய்மார்களே, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் மிகப்பெரிய படிப்பினை எதுல இருக்கிறது தெரியுமா? நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும். அதுதான் மிகப்பெரிய படிப்பினை. அடுத்த படிப்பினையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. அல்லாஹ் சொல்றான், செல்வமும் ஆண் பிள்ளைகளும் இந்த உலகத்துடைய அலங்காரம் என்று சொல்லி தருகிறார். செல்வமும் செல்வமும் ஆண் பிள்ளைகள். நீங்க ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா அப்படித்தான், யாருக்காவது ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைக்கல, இந்த சந்தோஷம் இருக்குது எங்க அப்பா, அது உன்னை முட்டிட்டு வரும் பாட்டுக்கு. பொம்பளை பிள்ளைன்னு மூஞ்சி அப்படியே முகம் வந்து அப்படியே சுருங்கி போயிடும். பெத்த தாய்ங்க அப்படித்தான், பொம்பளை பிள்ளையா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆம்பளை கணவனுக்கு சொல்லவே தேவையில்லை. ஒரு ஆளுக்கு திருமணம் முடிச்சு வச்சேன் புதுக்கோட்டையில இருக்கும்போது. அவருக்கு கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் கழிச்சு கரெக்டா வந்தாரு. என்ன அதுக்குள்ள வந்து இப்பதான் பண்ணி அதுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னு. இல்ல இப்ப குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அப்படியா என்ன பிள்ளைப்பா அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு என் காதுல வந்து சொல்றாரு, பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கு எங்க ரகசியமா சொல்லணும், சந்தோஷமா சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் பரக்கத்தானவள் என்று சொன்னாங்க. பெண் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் ஆண் பிள்ளைக்கு அந்த வார்த்தை சொல்லவே கிடையாது. அதுக்கான ஆண் பிள்ளை வரக்கத்தில்லைன்னு சொல்ல வரல, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. பெண் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் வரக்கத்தான தாய் என்று சொல்லுவாங்க. அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டா அந்த மாமியா வீட்டுல மருமகளை படுத்துற கொடுமை இருக்கு. அல்லாஹ் அது ரொம்ப அநியாயங்க. அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்படி நீங்க அநியாயம் பொம்பளை பிள்ளை பெற்றதுக்காக வேண்டி நீங்க கொடுமைப்படுத்தினா உங்க மகன்களை கொடுமைப்படுத்திருங்க. இங்க ஒரு சயின்ஸை நான் சொல்லிக்கிறேன், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா அதே நேரத்தில் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத நான் உங்கள்ட்ட சொல்றேன். தெரியும் சில பேர்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து பாட புத்தகத்துல அதை கொண்டு வந்துட்டானு அதை. ஆனா அந்த சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண் இடத்துல எக்ஸ் என்ற ஒரு அணுக்களும் ஒய் என்ற அணுக்களும் இருக்கிறது. பெண்ணிடத்துல எக்ஸ் என்ற இது மட்டும்தான் அணுக்கள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த பெண்ணுடைய எக்ஸ் அணுக்களும் ஆணுடைய எக்ஸ் அணுக்களும் ஒண்ணு சேர்ந்தால் அது பொம்பளை பிள்ளை பிறக்கும். ஆணுடைய ஒய் அணுக்களும் பெண்ணுடைய எக்ஸ் அணுக்களும் ஒன்று சேர்ந்தா தான் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். இப்ப சொல்லுங்க, ஆம்பளை பிள்ளைய பெற்றெடுக்கிறது பொம்பளை பிள்ளை கையில இருக்குதா, ஆம்பளை பிள்ளை கையில இருக்குதா? அப்படி நீங்க வந்து பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டாலே கொடுமைப்படுத்தினா உங்க மகனை கொடுமைப்படுத்துங்க. ஏன் மருமகளை கொடுமைப்படுத்துறீங்க? மருமகளுக்கு என்ன தெரியும்? அவள் வந்து ஒரு ஃபேக்டரி, அவ்வளவுதான். அவர் விளைநிலம், அவ்வளவு அவர் விவசாயம் நிலம். அது என்ன வருதோ அதை வந்து உற்பத்தி பண்ணி கொடுப்பார், அவ்வளவுதான். அதை போட்டு நீ பொம்பளை பிள்ளைய படுத்தாத பாடுபடுத்துறது. பொம்பளை பிள்ளையா பத்துட்டா. ஒருத்தர் என் மகளுக்கு பிரசவ டைம்ல போகும்போது ஒருத்தர் சொல்றாரு, ரொம்ப வருத்தமா சொன்னாரு. என்ன காக்கா ஏன் இப்படி இருக்கிற? எங்க ஊருக்காரர் அவரு. என்ன காக்கா ஏன் இப்படி இருக்கிறீ அப்படின்னு. இல்ல இப்ராஹிம், அந்த மருமகன் எங்க திருப்பையன் அவர் சொல்றாருல, 2வது பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு என் மகளுக்கு, இதுவரை மருமகன் வந்து பார்க்கவே இல்லை இப்ராஹிம், நீ கண்டா சொல்ல அப்படின்னு. எவ்வளவு வருத்தம் தெரியுமா அது? ஏன் பெண் பிள்ளைகள் வந்து என்ன அவ்வளவு மோசமானதா? அவ்வளவு அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. அதாவது செல்வமும் ஆண் பிள்ளைகளும் உலகத்துடைய அலங்காரம். வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. அதே நல்ல அமல்கள் இருக்கிறதா, இதுதான் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தது, மிக நல்ல கூலிகளை தரக்கூடியது என்று ரசூலுல்லாஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான். இந்த இடத்துல பாக்கியாத்து ஸாலிஹாத்துன்னு சொல்றான். இந்த பாக்கியாத்து ஸாலிஹாத்துக்கு நிறைய விளக்கங்கள் போடுவாங்க தஃசீர்ல. பாக்கியாத்து ஸாலிஹ் நம்ம இன்னைக்கு வந்து அதாவது ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஒன்று போல பார்க்கணும். இதுதான் இந்த ஆயத்துடைய மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து படிப்பினை. இது இந்த பாக்கியாத்து ஸாலிஹாத்துக்கு நிறைய விளக்கங்கள் போடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்ல சொல்லுவாங்க. அந்த பாக்கியாத்து ஸாலிஹாத்துனா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இஸ்தக்ஸிரு மினல் பாக்கியாத்தி ஸாலிஹாத். பாக்கியாத்து ஸாலிஹாத்தை நீங்க அதிகமாக யூஸ் பண்ணுங்க, அதிகமாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, கீல யா ரசூலல்லாஹ்
அல் பாக்கியாத்து ஸாலிஹாத்துனா என்னன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது, வத்தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, வத்தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது, வல்ஹம்துலில்லாஹி என்று சொல்வது, வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்று சொல்வது, இதெல்லாம் அல் பாக்கியாத்து ஸாலிஹாத்துல கட்டுப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான ஹதீஸ்கள்ல சொல்லிவிட்டு, ஃபஇன்னஹுன்ன இவர்களெல்லாம் மின் குனூஸில் ஜன்னதி, இது சொர்க்கத்துடைய புதைகளில் ஒரு புதையல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. சில விளக்கங்கள் போடுவாங்க. என்ன தெரியுமா? அல் பாக்கியாத்து ஸாலிஹாத்துனா என்ன தெரியுமா? நல்லொழுக்கம் உள்ள பெண் பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க. அல் பாக்கியாத்து ஸாலிஹாத்துன்னு சொன்னா நல்லொழுக்கம் உள்ள பெண் பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா தாய்மார்களை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்ததினால் வருத்தங்களும் கவலைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஆம்பளை பிள்ளைகளை பார்த்தா சொல்ல மாட்டாங்க. பெண் பிள்ளைகளை 1 2 3 உனக்கு பெண் பிள்ளைகள் இருந்தோ அல்லது சகோதரிகள் இருந்தோ அந்த பெண் பிள்ளைகளையோ அந்த சகோதரிகளையோ நல்ல வாலிப வயசை நீ வரை நல்ல வளர்த்தெடுத்து நல்ல கணவன்மார்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நீ கொடுத்து விட்டால் போதும், அவர்கள் உன்னை நரகத்திற்கு தடுக்கக்கூடிய கேடயம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம சொர்க்கத்துக்கு இந்த நரகத்தை விட்டு தடுப்பதற்கு பெரிய அமல்லாம் செய்ய தேவையில்லை. நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை வந்துச்சா அழகா வளர்த்துறணும், சிறப்பா வளர்த்துறணும், நல்ல ஆன்மீகம் உள்ள குழந்தையாக, நல்ல கண்ணியமான அல்லாஹுக்கு பொருத்தமான குழந்தைகளாக அதை வளர்த்து எடுத்துடணும். ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்தந்த ஒழுக்கங்களையும் பேணுதலையும் சொல்லிக் கொடுத்து நல்ல வழக்கம் நல்ல பேணுதல் உள்ள பிள்ளையாக பெற்றெடுத்து வளர்த்து எடுத்து அவர்களை நீங்கள் என்ன செய்யலாம்? நல்ல கணவன்மார்களை தேர்ந்தெடுத்து, இது ரொம்ப முக்கிய தாய்மார்களை, இன்னைக்கு கணவன்மார்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுல நிறைய அலட்சிய போக்கு இன்னைக்கு. அல்லாஹ் காப்பாத்தணும். சொந்தம் பந்தம் மாமா மச்சான் சொல்லிட்டு நிறைய பண்ணி வச்சிடறான். ஆனா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியில போய் நிக்குது. அவன் எப்படி என்ன கேரக்டர் எதையுமே பாக்குறது இல்லை. அப்படியா கண்ணை மூடிக்கிட்டு, காசு இருக்குதா கண்ணை மூடிக்கிட்டு சம்பாதிக்கிறானா கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்துட்றோம். அதை பார்க்காதீங்க தாய்மார்களே. அவனுடைய கேரக்டர் என்ன, குடிக்கிறானா இல்லையா, அந்த பெண் பிள்ளைகள் படக்கூடிய அந்த பாவம் அந்த மனம் வலி இருக்கிறது அல்லவா, எத்தனை சம்பவங்கள் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அந்த வலி எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க. யாரை பத்தியும் சொல்ல, இப்போ சின்ன வயசுல முடிவு பண்ணி வைக்காதீங்க. அந்த வயசு வரப்போகும் போது அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ் இந்த மாப்பிள்ளை வருகிறது இல்லது இந்த பெண்ணு வருகிறது, இது சரிதானா, என் பிள்ளைக்கு ஜோடி சரியா வருமா, நல்ல வாழ்க்கை வாழ்வார்களா, உயர்ந்த வாழ்க்கை வாழ்வார்களா, கேட்டுக்கிட்டே இருங்க தாய்மார்களே. அதுதான் உங்களுடைய வாழ்க்கை லட்சியம், இந்த உலகத்துடைய லட்சியம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகள் நல்ல வளர்த்துட்டோமா, நல்ல ஜோடிகளை நீங்கள் ஏற்படுத்தி வையுங்கள். அதுதான் சிறப்பு. அதான் அல்லாஹ் சொல்றான், அல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக தவாபா. அல்லாஹ்விடத்துல கூலியில அதிகமா தரக்கூடியது என்ன தெரியுமா? பெண் பிள்ளைகள், நல்ல ஒழுக்கமுள்ள பெண் பிள்ளைகள். அதுக்காண்டி ஆம்பளை பிள்ளைகளை பெற்றது அப்படி கிடையாது. அதுக்காண்டி அவனை எப்படி வேண்டாலும் வளர்த்துடலாம் அப்படின்னு கிடையாது. அது வேறு இது வேறு. அவனையும் அப்படித்தான் வளர்க்கணும். அதுக்காண்டி அவன் தப்பு செய்யலான்ற அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. அவனையும் ஒழுக்கமா தான் வளர்க்கணும். ஆனால் பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நிறைய அநியாயங்கள் நடக்கிறது. ஏன்னா ஆம்பளை பிள்ளைக்கா நிறைய கறியா கறி வச்சோம்னா கறி ஆக்கணும்னு வைங்களேன், எல்லா கறியும் அவனுக்கு எடுத்து வச்சிருது. பொம்பளை பிள்ளைக்கு மிச்சம் இருந்தா குடிக்கலன்னா ஆனத்தை விட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் அந்த கேவலம் எதுக்குங்க? என்ன பொம்பளை பிள்ளை என்ன உரமா கேவலமான படைப்பா? அது நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய கேடயம் அது. அந்த கேடயத்தை நான் எப்படி பரிசுத்தமா ஆக்க வேண்டும், எவ்வளவு சுத்தமாக வளர்க்கணும், அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித்தன அழகான ஒரு பாடமாக சொல்லி தருகிறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முன்னொரு காலத்தில் ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு அவளை சரியான முறையில் வளர்த்தெடுக்கப்பட்டது. அந்த மாப்பா கேட்டாரு, எனக்கு நல்ல இந்த பெண் பிள்ளை ஆண் பிள்ளை வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், ஆனால் பெண் பிள்ளை கிடைத்து விட்டது என்று சொல்லும் போது அந்த பெண் பிள்ளையை நல்லொழுக்கம் உள்ள பெண் பிள்ளையாக வளர்த்தெடுத்தார். அதை ஒரு தீர்க்கதரிசி, அதாவது ஒரு நபி அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டார். அதன் மூலமாக 5-6 நபிமார்களை அல்லாஹ் தஆலா பிறக்க வைத்தான் அந்த பெண்ணின் மூலமாக என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தானே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா அதைத்தானே, அண்ணா அவங்க அதைத்தான் சொன்னாங்க, யா அல்லாஹ் என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை நான் பைத்துல் முகத்தஸுக்கு நான் நேர்ச்சி செய்து விடுகிறேன் என்று சொல்லும் போது குழந்தை பெற்றெடுத்து பார்த்தா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஒண்ணுமே புரியல. கடைசி அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? மிகப்பெரிய அத்தாட்சி என்று சொல்கிறான்.
ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் குழந்தை பெற்றெடுக்க முடியும் என்பதை சாத்தியம் அல்லாஹ் தஆலா சாதித்து காட்டினானா இல்லையா? உலகத்தை இன்னைக்கும் பேசுறமா இல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பெண் பிள்ளை என்று அவர்கள் யோசித்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து உம்மா. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சா? அது என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா பிறக்க வைத்து மிகப்பெரிய வாழ்நாள் முழுவதும் கியாமத் நாள் வரை அதை மிகப்பெரிய அத்தாட்சியாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான் அல்லவா? ஏன்? பெண் பிள்ளையை சரியாக வளர்த்ததினால் வந்த நன்மைகள் அது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு பெண்மணி வந்தால் 2 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு வந்தாங்க. எனக்கு யாரும் சாப்பாடு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு 3 பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு. நான் 3 பேருக்குமே நான் 3 எடுத்து கொடுத்துட்டேன். அந்த அம்மா என்ன செஞ்சுன்னு சொன்னா, ஆளுக்கு ஒரு 2 பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு இந்த பொண்ணு வந்து தான் சாப்பிட்றதுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சிருச்சு. அந்த ஆயிஷா வீட்டுல விருந்ததே 3 பேரிச்சம்பழம் தான். அந்த 3 எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க. இந்த பிள்ளைகள் என்ன செய்யுங்க, பசி தாங்க முடியாது, டக்கு டக்குன்னு அதை சாப்பிட்டுருச்சிங்க. உடனே எடுத்து சாப்பிட்டுருச்சு, கிடைச்ச உடனே கையில எடுத்து சாப்பிட்டுருச்சிங்க. இந்த அம்மா அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தாங்க பிள்ளைங்க என்ன செய்யறாங்க. அந்த பிள்ளைகள் சாப்பிட்டுவும் 2 பேருமே கையை காட்டுறாங்க, எனக்கு தாமா அப்படின்ட்டு. இந்த அம்மா என்ன செஞ்சுச்சுன்னா 2ஆ பிச்சு ஆளுக்கு பாதியா கொடுத்துட்டு அந்த அம்மா அப்படியே நடந்து போயிடுச்சு. இதை ஆயிஷா நாயகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப அப்படியே விபரீதமா, என்ன இது ஆச்சரியமா பாக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தவொடனே என்னமோ தலைப்புச்சு மாதிரி, என்ன நபியை பாத்தீங்களா, இந்த மாதிரி 2 பேர் வந்தாங்க, ஒரு பெண்மணி வந்தா, 2 பொம்பளை பிள்ளை கூட்டு வந்தேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா, அழகான வார்த்தையை சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு, அந்த பெண் பிள்ளையின் காரணமாக சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான். அல்லது அந்த பெண்கள் மூலமாக அந்த பெண்ணுக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான், நரகத்தை விட்டு தடுத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னா பெண் பிள்ளைகளை வளர்த்தாலே போதும் தாய்மார்களே. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பெண் பிள்ளைகள்னாலதான் நிறைய குழப்பங்கள். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். ஏன்னா அதை பத்தி பேசினா நிறைய இன்னைக்கு 2 சப்ஜெக்ட் இருக்குது. அதை பத்தி பேசினா ஓடிக்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. அதனால நம்ம பிள்ளைகளை கரெக்டா வளர்க்கணும் தாய்மார்களே. பெண் பிள்ளைகளை ரொம்ப வளர்க்கணும். இன்னைக்கு வந்து கணவன்கிட்ட போய் வாழ்றது என்பது என்னமோ பெரிய கசப்பா இருக்குது பெண் பிள்ளைகளுக்கு. அப்படியே காட்டுக்குள்ள கொண்டு போய் விடுற, மாமியா வீட்டுல கொண்டு போய் விடுறது காட்டுக்குள்ள கொண்டு போய் விடுற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கசப்பு, ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. அதை விட்டு எப்படா வெளியே வரும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு தாய்மார்களே. அது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம். அப்ப இன்னைக்கு உள்ள ஆயத், இந்த ஆயத் அல்மால் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக தவாபன் வ கைருன் அமலா. இந்த ஆயத்தை கொண்டு மிகப்பெரிய படிப்பினை என்ன தெரியுமா? ஆண் பிள்ளைகளை நீங்கள் நேசிப்பதை போன்று, உங்கள் பொன்னையும் பொருளையும் நீங்கள் நேசிப்பதை போன்று பெண் பிள்ளைகளை அதிகமாக நேசியுங்கள். ஏனென்றால் அவர்கள் தான் உங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை, கூலிகளை வாங்கி தரக்கூடியவர்கள். ஒரு நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நீங்க வளர்த்து எடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய படிப்பினையா சொல்லி தர்றாங்க. அடுத்து இது நீண்ட சரித்திரம், இது சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், என்னை விட அறிவார்ந்த மக்களை யாரும் நீ இந்த உலகத்தில் இப்ப படைச்சிருக்கிற? ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ற காலத்துல அவங்க தான் மிகப்பெரிய அறிவாளி, ஷரியத்தில் மிகப்பெரியவர்கள், ஷரியத்திலும் மிகப்பெரியவங்க. அல்லாஹ் சொன்னா, இந்த இடத்துல வந்து ஒருத்தர் மனிதர் இருக்கிறார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பேர் ஹிதர், அவங்க நபியா அல்லது வலியா என்பது நிறைய சந்தேகம் இருக்கிறது. அது நீண்ட சரித்திரம், சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அப்போ ஹிதர் என்ற ஒரு மனிதர் இருக்கிறார் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள்ட்ட போய் நீங்க பாடம் படிங்க அப்படின்னு. அவங்க வந்து ஒரு இறை நெருக்கத்தை பெற்று நிலையா, அது சரித்திரம் பெருசு. அல்லாஹ் ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு ஒவ்வொரு வரியும் படிப்பினை தான் நம்மளுக்கு. இதுல என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போறாங்க, பாடம் படிக்கிறாங்க, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க படிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பொறுமை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாடம் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு பாடம் படிச்சுட்டு கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா, பாடத்துக்கு போனா நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல கத்துக் கொடுக்கணும் என்னன்னா, பொறுமையா இருந்து பாடத்தை படிக்கணும். நீங்க பிள்ளைங்கள்ட்ட வந்து என்னன்னா, அப்படி 2 தடவை 3 தடவை பார்ப்பாங்க, பாடம் சரியாயிருச்சு அப்படின்ட்டு அப்படி போய் உட்காந்துடுறாங்க, ஒரே செல்போன் எடுத்து அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை அப்படித்தான். பிள்ளைங்களை வந்து அந்த 200 தாண்டது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ 10th எல்லாம் 250 300 தாண்டதுன்னா அப்படியே பெரிய மலை மாதிரி இருக்குது பிள்ளைங்களுக்கு. ஏன்னா அந்த படிப்புல ஆர்வம் இல்லை. ஏதாவது என்ன சொன்னா படிட்டா அப்படின்னு சொன்னா உட்காந்து படிப்பாங்க. டியூஷனுக்கு போனா அது அல்லாஹ், அந்த டியூஷன் என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லாம் படிக்கிறான், காலையில போறான், ஸ்கூலுக்கு போறான், அப்புறம் டியூஷன் போறான், அப்புறம் என்னென்னமோ படிக்கிறான், வீட்டுல உட்காந்து ஹோம்ஒர்க் பண்றான். ஆனா 250 தாண்ட மாட்டான். அப்படிதான் இருக்கிறான், என்னன்னே தெரிய மாட்டாங்க. அப்ப என்ன படிக்கிறார்கள், என்ன யோசிக்கிறார்கள் என்பது தெரியல. அப்ப தாய்மார்கள் யோசிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி படிக்கிறார், படிப்புல என்ன ஆர்வம் இருக்கிறது. இதுதான் நீங்க இந்த சம்பவத்துடைய மிகப்பெரிய படிப்பினை.
ஏன்னா படிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. அதாவது அல்லாஹ் தஆலா அந்த படிப்பை கொண்டுதான் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி, உலக கல்வியா இருந்தாலும் படிப்புல கவனம் செலுத்த, ரெண்டுலையும் கவனம் செலுத்தணும். பிள்ளைகளுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்கணும். நம்ம அந்த படிக்க வர்றது இல்லை. அப்படியே வேலை என்னதான் இருக்குது, வேலை பார்த்துட்டா உடனே டியூஷனுக்கு ஓடு, சொல்லி கொடுக்குறது. அதாவது நான் தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல தாய்மார்கள, நான் சொல்றது இந்த டியூஷன் நடத்துறேன்னா நான் யாரும் தப்பா நினைச்சுக்க, டியூஷனுக்கு நான் வந்து ஆப்பு வைக்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லல. ஆனா நடைமுறையை நான் சொல்லி தருகிறேன். இந்த 2000க்கு அப்புறம் எல்லா பெண்களும் படிச்சிருக்கிறாங்க. 10th படிச்சிருக்காங்க, நீங்க டிகிரில வாங்கிடுறாங்க. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல? இதாங்க ரொம்ப வருத்தமா இருக்குது. யாரும் சொல்லி கொடு, வீட்டுல ஓதுனா இல்ல, 10 மணிக்கு வர்றான், 10 மணி வரை, அதுக்கப்புறம் டிவியை பார்க்கறான், அதை பார்க்கறான், 12 மணிக்கு படுக்கிறான், காலையில சுபமும் இல்ல, பள்ளியும் இல்ல, ஒண்ணும் இல்ல, 7:30 மணிக்கு ஓடுறான். அப்படியே 7 மணிக்கு எந்திரிச்சு 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு தான் ஓடுறான், தூக்கத்தோட ஓடுறான். வாங்க காப்பாத்தரும். அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, நீ வந்து என்கிட்ட பாடம் படிக்கிறாங்க, பொறுமையா இருக்கணும்பா அப்படின்னு. சரி, நான் பொறுமையா இன்ஷா அல்லாஹ் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கடல் வழியா போறாங்க. கடல் வழியா போகும்போது கப்பல்ல அப்படி போறாங்க. போகும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஓட்ட போடுறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் என்ன செஞ்சாலும் நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, வாயை மூடி மௌனமா இருக்கணும், அவ்வளவுதான், எந்த கேள்வி நீ கேட்கக்கூடாது. அப்ப ஓட்ட போட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு டப்புன்னு கேட்டாங்க, ஏன் ஓட்ட போடுறீங்க, தண்ணி இருந்து எல்லாரும் முங்கி போயிருவோமே, எதுக்கு நீங்க ஓட்ட போடுறீங்க அப்படின்னு. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல்ல அந்த கப்பலை விட்டு இறங்கி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊருக்கு அப்படி போறாங்க. ஒரு பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், ஒரு சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டு டக்குன்னு நினைச்சுன்னா அவனை பிடிச்சி வாண்டு கூப்பிட்டாங்க. பக்கத்துல வந்தா தலையை திருவுனாங்க, அவனை கொலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறான். இவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இங்க கொலை பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, எதுவுமே நீ என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. சரி, ரெண்டு தடவை, 3வது தடவை நீ ஏதாவது கேட்டா உனக்கும் மத்தியில எந்த இதுவும் இல்லை, நீ பிரிஞ்சு போயிட வேண்டியதா அப்படின்ட்டான். சரி 3வது இடத்துக்கு போறாங்க. 3வது போகும்போது ஒரு ஊருக்கு போறாங்க. ஒரு ஊருக்கு போனா சாப்பாடு கேட்கிறாங்க. அந்தாக்கியான்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு பேரு. சாப்பாடு கேட்கறாங்க. சாப்பாடு அது நீண்ட சரித்திராது, கொடுக்கறது இல்லை, கொடுக்காம மறுத்துட்டாங்க. அப்ப நான் ஊரை விட்டு வெளியில வரப்போகும்போது ஒரு செவர் வந்து அப்படியே ஷோர் வந்து என்ன செய்யுன்னா சாஞ்சி கிடக்குது. சாஞ்சி கிடக்கும் போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாங்க இந்த செவரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, செவரை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், நம்மளுக்கு இருந்தாலும் சாப்பாடை தர இதுக்கு இந்த ஊர்ல உள்ள செவத்தை நம்ம சரி செய்யணும், வாங்க போகலாம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் சொன்னல என்கிட்ட எதுவும் நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லி, நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற, இனிமே உனக்கும் எனக்கு மத்தியில எந்த இதுவும் வேண்டாம், நீ பிரிஞ்சு உன் இடத்துக்கு போயிரு, நான் என் இடத்துக்கு போயிருன்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயத்துக்கும் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கம்? நான் ஏன் கப்பல்ல வந்து ஓட்டை போட்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த கப்பல் ஒரு ஏழை அனாதைகளுடைய கப்பல், எத்தீமான குழந்தைகளுடைய கப்பல். அந்த கப்பல் எந்த ஊருக்கு போகிறதோ அந்த ஊர்ல உள்ள அரசன் இருக்கிறான், அந்த அரசன் நல்ல கப்பலா இருந்தா எடுத்துக்கிடுவான். அதனால தான் நான் ஓட்ட போட்டேன். ஓட்ட இருந்துச்சுன்னா அவன் எடுத்துக்கிற மாட்டான், அது அனாதைகளுடைய கப்பல், அவங்க சரி செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அவங்க சொல்றாங்க. 2வது, ஏன் அந்த குழந்தையை நான் கொண்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை பிற்காலத்தில் அவங்க தாய் தந்தருக்கு எதிராக இருக்கும். தாய் தந்தர்கள் இஸ்லாமிய தாய் தந்தர்களா இருக்கிறாங்க. இந்த குழந்தை அந்த பிள்ளை அந்த பெற்றோர்களை தன் வழிக்கு, தன்னுடைய இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடக்க சொல்லி அது வலியுறுத்தும். அதனால் இவனை கொன்று விட்டேன், இதை விட சிறந்த குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பது நான் கொன்று விட்டேன்னு சொன்னான். 3வது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த செவத்துக்கு கீழே அனாதைகளுடைய சொத்துக்கள் இருக்கிறது, பொற்காசுகள் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வகான அபூஹுமா சாலிஹா. இதான் ரொம்ப முக்கியமானது. இந்த அனாதை பிள்ளைகளுடைய தாய்மார்கள், 2 தந்தை, அதாவது பெற்றோர்கள் 2 பேருமே நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெற்றவர்கள். இதாங்க தாய்மார் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிள்ளைகள் நல்லவனா வாழணும்னு நம்ம ஆசைப்படுறது எப்ப தெரியுமா? நம்ம முதல்ல நல்லவனா இருக்கணும், நம்ம தாய் தந்தையர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க முடியும். நாம் தான் நல்லவர்களாக வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்த்தெடுக்கணும். நம்ம சரியில்லை, நம்மளே சுபுகுத்துறது இல்லை, அப்புறம் எங்கிட்ட பிள்ளைய சுபுத்துலாம் அவன் தருவானா? அதான் எல்லாம் சொல்றான், வகான அபூஹுமா சாலிஹா. நல்ல பெற்றோர்கள், அவங்க அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள்
நல்லவர்கள். அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை அனாதையாகி விட்டு நாங்கள் மௌத்தா போகிறோம், இன்னும் வாலிப வயசு அடையவில்லை, சிறுபிராயத்தில் இருக்கிறார், இந்த இடத்தில் நாங்கள் அவனுக்கு உண்டான சொத்துக்களை புதைத்து விட்டு போகிறோம், யா அல்லாஹ் நீ தான் அவன் வாலிபனா ஆன பிறகு நீ அந்த சொத்துக்களை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்து விட்டு அந்த பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். நல்ல பெற்றோர்களுடைய துஆ எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் உண்டாக்கும். அல்லாஹ் அந்த காப்பாற்ற வேண்டும் என்று எனக்கு உத்தரவு போட்டான், அதனால் நான் காப்பாற்றினேன். அந்த செவர் மட்டும் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொன்னா கொள்ளையர்கள் அந்த செல்வத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க, அதனால தான் நான் சரி செய்தேன் என்று சொன்னார்கள். தாய்மார்கள் நம்ம நல்லவளா இருக்கணும், அதான் பெரிய விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளை அப்படி சேட்டை பண்றான் ஜெருத்து, இப்படி சேட்டை பண்றான் ஜெருத்து, ஏதாவது துவா இருந்தா சொல்லுங்களேன். நான் சொல்றது நீங்க முதல்ல திருந்துங்கன்று. நீங்க சரி இல்ல, அவன் சரியில்லாம இருக்கிறான், நீங்க சரியா இருந்தால் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். பட்டுக்கோட்டைக்கு நான் இதுக்கு முன்னால பட்டுக்கோட்டையில இருந்தனால அந்த அடிப்படையில நம்மளை ஒரு நிக்காவுக்காக கூப்பிடுறாங்க. நிக்காவில் ஒரு விருந்து, ஒரு நிச்சயதாரத்தை விருந்துக்காண்டி கூப்பிடுறாங்க. இங்கே லூர் தொட்டு நான் போறேன். அது எங்க இருக்குன்னா அந்த அன்னபூர்ணா தேட்டர் இருக்குல்ல, அன்னபூர்ணா தேட்டரை தாண்டி அடுத்த பில்டிங்ல அவங்க வீடு. நான் அப்படி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த தேட்டரை கடந்துதான் போகணும். ஒரு அம்மா பார்த்துக்கிட்டு, அந்த அம்மா எனக்கும் தெரியும், நல்ல பழக்கம் எல்லாம் தெரியும், அம்மாடி அஜரத்துல வந்துட்டாலும் முகத்தை முடிக்கிச்சு. இதை விட பெரிய கொடுமை எழுதுமா, அவனோட மகன் என்கிட்ட அஜத்தை அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி கத்தான். இது தேவையாது. நம்ம சரியா இருந்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளை சரியாக்கணும். நம்மளே சரியில்லை, நம்மளே படம் பார்க்க போறோம், டிவி பார்க்கிறோம், நம்மளே விடிய உட்காந்து போன்களை பார்த்து கொண்டு இருந்தா நம்ம பிள்ளை என்ன செய்யும்? அதுவும் அப்படித்தான் இருக்கும். அப்புறமாட்டி என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு போன பிறகு என் பிள்ளை என்னை கவனிக்க மாட்டாங்க, என்னை அடிக்கிறான், என்னை பிதிக்கிறான், என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றான். அர்த்தமில்லாத செயல் தாய்மார்களே. நம்ம சரியாக இருந்தால் வக்கான அபூஹுமா சாலிஹா, நம்ம இருக்கணும், முதல்ல நம்ம திருந்தணும், நம்ம சரி செய்யணும். ஒரு பிள்ளைகளுக்கு முன்னால் உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், கணவன் மனைவியாக 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்க பிள்ளைகளுக்கு முன்னால நீங்க அந்த தரிக்கத்தை சிந்திக்கிற சண்டை பிடிச்சுக்கிறாதீங்க. உங்க பிள்ளைகளுக்காக வாழணுங்க. உங்க பிள்ளை எத்தனை குடும்பங்களில் பிள்ளை இருக்கிறத பத்தி கவலை இல்லை, எனக்கு உனக்கு பிடிக்கல, ஒத்து வரல, டைவர்ஸ் முடிஞ்சு என்னத்தை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் தெரியுமா, 3 மாசம் 4 மாசம் 5 மாசத்துல எங்களுக்கு கொடுத்துங்க, நான் போயிருக்கேன், முடிஞ்சு, வாழ பிடிக்கல, என்னத்தை வாழ்ந்தீங்க? ஒரு சரியான வாழ்க்கையை புரிந்து வாழ்வதற்கு கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகும். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், சரியா புரிஞ்சு வாழ்றதுக்கு 20 வருஷம். அப்படித்தான் வச்சிருக்கிறான். அப்படித்தான் உடல் அமைப்புகளையும் அந்த ஹார்மோன் சுரப்பிகளையும் அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். அப்படி நிறைய விளக்கங்கள் இதுக்கு சொல்லலாம். அப்படிதான் எல்லாம் வச்சிருக்கிறான். நீங்கள் 20 வருடத்திற்கு 20 நாளையில எங்களுக்கு டைவர்ஸ் தாங்கன்னு சொன்னா என்னத்தை வாழ்ந்துட்டாங்க நம்முடைய பிள்ளைகள்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம்? முதல்ல எட்டுத்தது அப்படியா சொன்னா வரட்டு வீட்டுக்கு வா, அவன் மருமாவனா இங்க வந்தா பாத்துக்குருவான், அப்படி பாத்துக்குருவான், இப்படி பாத்துக்குருவான். என்ன போனா ஒரு அம்மா சொல்லுதுங்க, ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. போனா போயிட்டு பதாச்சாரத்தை அத்து விட்டு போங்க, பாத்துக்குருவோம், என்னமோ சட்டையை கழட்டி போடுற மாதிரி சொல்லுது. அடேங்கப்பா, அப்படியெல்லாம் நாம் பிள்ளைகளை வளர்த்தோம் என்று சொன்னால் எப்படி இந்த உலகத்தில் ஒரு லட்சியத்தை வாழ முடியும் தாய்மார்களே? அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், முதல்ல நீங்கள் சரியாக இருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா நல்ல பிள்ளையாக வருவார்கள். ஆகவே தாய்மார்களே, நம்ம பேசணும், நிறைய பேசிக்கிட்டே போகலாம். நிறைய அற்புதங்கள், நிறைய படிப்பினைகள் இந்த சூறாக்களில் இருக்கிறது. இந்த சூறாவில் அதிகமாக ஓதணும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதணும், ஒவ்வொரு நாளும் ஓதணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப 10 ஆயத்துக்கள், கடைசி 10 ஆயத்துக்கள், இவைகள் எல்லாம் நீங்கள் டெய்லி ஓதுங்க. குழப்பத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்க. எத்தனை குழப்பங்கள் உலகத்தில் நடக்குது பாருங்க. இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த ஒரு கூத்தாடியுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போய் எத்தனை உயிர்கள் பலியாயிருச்சு. ஆனால் முஸ்லிம் பொம்பளை பிள்ளைங்க எப்படி பேசுறாங்க, என்னமோ இவன் உலகத்து வானத்தில் குறித்த கடவுள் மாதிரி. சரியான ஒரு அதாவது கூத்தாடி, இவனை ஓப்பனா சொன்னா, அசிங்கமா சொன்னா ஒரு விபச்சாரன், ஒரு அந்நிய பெண்ணோடு கூத்தடிக்கக்கூடிய ஒரு நார வேலையை செய்து கொண்டு இருக்கக்கூடியவனை போய் எங்களுக்கு பார்க்கறது பாக்கியம், எங்க அண்ணனை பார்க்க வந்து இருக்கிற, எனக்கு அப்படி பிடிக்கும் இப்படி பிடிக்கும் சொல்லிட்டு சொன்னார். அந்த பிள்ளைகள் என்ன வளர்த்துருக்கான். புருஷகார பின்னால உட்காந்துதான், என் புருஷனே தேவையில்லை, எனக்கு அண்ணன் தான் முதல்ல, தளபதி தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஊத்திட்டு போச்சே, நீ உசுறு போயிருச்சே, யாரும் அதை பத்தி பேசுறது இல்லை. தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்தெடுக்க வேண்டும். நல்லா படிங்க, குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுங்க. நம்ம இதை ஓதுறது, நம்முடைய பிள்ளைகள் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய இந்த படிப்பினை எடுத்து வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதனா யா ரசூலல்லாஹ் ஹுத் பி ஐதீனா வல்லத் ஹீலத்துன் அத்ரிக்னா யா ஷஃபீஉல் முத்னிபீன் யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன்.
يا دستجري يا خير خلق الله صلى الله عليه وسلم انك قد اديت الامانه وبلغت رساله يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما. اللهم ات نفوسنا تقواها زكيها انت خير من زكاها انت وليها ومولاها. யா அல்லாஹ் கிருபை உள்ள ரஹ்மானே எங்களை எல்லாம் மன்னிச்சு அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் உடைய அருளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் வெள்ளிக்கிழமையுடைய கடைசி நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ரப்பி ரஹ்மானே. புனிதமான நேரம் ரப்பி ரஹ்மானே. இந்த நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் ரப்பி ரஹ்மானே. அந்த நேரத்தில் புனிதமான இந்த நேரத்தில் இருக்கிறோம் ரப்பி ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள்புரிவாயாக. உங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், யா அல்லாஹ் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து பெண்களுடைய இந்த வீட்டுடையவர்களுடைய எல்லாருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள்புரிவாயாக. எங்களுடைய சந்ததிகள், யா அல்லாஹ் குடும்பத்தில் உள்ளவர்கள், இந்த தெருவாசிகள், ஊர்வாசிகள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், முன்னே சென்ற பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள்புரி யா அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி தருவாங்க. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, நாங்கள் ஈமானிலே உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் ரப்பி ரஹ்மானே. எங்களுடைய ஈமானை எங்களுக்கு பலமாக்கித்தா யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் யா அல்லாஹ் ஈமானிலே பலமில்லாமல் போய் கொண்டு இருக்கிறாங்க ரப்பி ரஹ்மானே. முதலில் நாங்கள் ஈமானில் உறுதியானவர்களாக இருந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உறுதியான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் கூத்தாடிகளுக்கு பின்னாலும் யா அல்லாஹ் ஹராமானவர்களோடு எங்களுடைய பிள்ளைகள் சென்று விடாமல் பாதுகாத்துக்கு அருள்புரி யா அல்லாஹ். நல்லவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. நல்லவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. எங்களுக்கும் நல்ல நட்புகளை தா யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல நட்புகளை தா யா அல்லாஹ். நல்ல ஒழுக்கங்களை தா யா அல்லாஹ். நல்ல படிப்பினைகளை தா யா அல்லாஹ். உயர்வான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். நல்ல சிந்தனைகளை தா யா அல்லாஹ். ஆரோக்கியமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, மார்க்க கல்வியிலே எங்களுக்கு உறுதியை தா யா அல்லாஹ். மார்க்க கல்வி பற்றி எங்களுக்கு தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். உடல் ஆரோக்கியமே யா அல்லாஹ் ரொம்ப இழந்து கொண்டு இருக்கிறோம் ரப்பி ரஹ்மானே. பலகீனமான உடலாக மாறிக்கொண்டு இருக்கிறது ரப்பி ரஹ்மானே. காலத்தின் சூழ்நிலை அப்படி ஆகிக்கொண்டு இருக்கிறது ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் புதிய புதிய நோய்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் எந்த நோய்களும் எங்கள் உடம்பில் அண்டி விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். சுகர் வியாதியிலிருந்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா வியாதிகளோடும் மிகப்பெரிய கொடுமையான வியாதி சுகர் வியாதி ரப்பி ரஹ்மானே. எல்லா நோய்க்கும் அதுதான் மூல காரணமாக இருக்கிறது ரப்பி ரஹ்மானே. அந்த சுகர் வியாதியிலிருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளை பாதுகாத்து அருள்புரி யா அல்லாஹ். அதன் மூலமாக கைகளை இழக்குகிறார்கள், கால்களை இழக்குகிறார்கள், வாழ்க்கையை இழந்து போகிறார்கள் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழலிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதற்கு எதெல்லாம் அந்த தீமையிலிருந்து பாதுகாக்கவே எதெல்லாம் மூடுகோலாக இருக்குமோ அந்த தீமையில் எதெல்லாம் எங்களுக்கு தந்து அந்த தீமைகளை முழுமையாக நீக்கிவிடு யா அல்லாஹ். அதை பரிசுத்தமாக்கி தா யா அல்லாஹ். நிச்சயமாக அதற்கு மருந்து இருக்கிறது ரப்பி ரஹ்மானே. அதை எங்களுக்கு யா அல்லாஹ் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுக்கு யா அல்லாஹ் சுகர் வியாதியிலிருந்து மற்ற எல்லா நோய்களிலிருந்து பாதுகாத்து தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, நீ தந்த இந்த உடல், நீ தந்த இந்த உறுப்பு யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகும் வரை எங்களை விட்டும் அது போய்விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். செயல் இழந்து போய்விடக் கூடாது ரப்பி ரஹ்மானே. செயல் இழந்து போய்விடக் கூடாது ரப்பி ரஹ்மானே. நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. வட்டி கடன்களை எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய பெண்களும் யா அல்லாஹ் ஆண்களும் வட்டி கடனில் மூழ்கி போகிறார் ரப்பி ரஹ்மானே. வட்டி கடனை விட்டு பாதுகாத்து அருள் புரி யா அல்லாஹ். யா அல்லாஹ் கடன் வாங்கும் சூழலை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் யா அல்லாஹ் நாங்கள் கடனோடு மௌத்தாக விட்டால் எங்களுக்கு எந்த நாட்டிலும் இருக்காது ரப்பி ரஹ்மானே. நாங்கள் அப்படியே யா அல்லாஹ் நிலை கொண்டு போய் விடுவோம் ரப்பி ரஹ்மானே. எங்களுக்கு மரணத்தில் கூட எங்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்பட்டு போய்விடாது ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் கடனை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ் பாவம் செய்வதை விட்டும் கடன் வாங்குவதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை எல்லாம் நீ பாதுகாத்து அருள்புரி யா அல்லாஹ். உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தா யா அல்லாஹ். எல்லா விதமான நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் யா அல்லாஹ் எங்களுடைய பெண் மக்களையும் யா அல்லாஹ் தொழுகையாளியாக ஆக்கி யா அல்லாஹ். 5 பேரையும் கரெக்டா தொழக்கூடியவர்களாக ஆக்கி தா யா அல்லாஹ். நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். ஸலவாத்துகள் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக பிரியம் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். இறை நெருக்கத்தை பெற்று நல்லடியார்களோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை தா யா அல்லாஹ். அவர்களோடு நாங்கள் நட்பு கொள்ளும் பாக்கியத்தை தா யா அல்லாஹ். அவர்களோடு நாங்கள் பழகக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நல்ல செல்வத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். ஹலாலான செல்வத்தை தா யா அல்லாஹ். எங்கள் நாட்டில் யா அல்லாஹ் எங்கள் திருவாசிகள் எத்தனை பேர் வெளிநாடுகள் வாழுகிறார் ரப்பி ரஹ்மானே. சம்பாத்தியத்திற்காக வெளிநாடுகளுக்கு போய் இருக்கிறார் ரப்பி ரஹ்மானே. அவர்களுக்கெல்லாம் நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ். ஆண்களுக்கும் பெண்களுக்கு நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே நீ பரக்கத்து செய். உன்னை தவிர வேறு யாரும் இல்லை ரப்பி ரஹ்மானே. பரக்கத்து செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ். கைகால நல்லவரியாக விளங்குவதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் வெளிநாட்டில் வாழும்போது அவர்களுக்கு மூத்து கொடுத்து விடாதே, மரணத்தை யா அல்லாஹ் நீ கொடுத்து விடாதே ரப்பி ரஹ்மானே. எங்களுக்கும் சரி யாருக்கும் சரி யா அல்லாஹ் நீண்ட காலங்கள் நாங்கள் வாழ்ந்து யா அல்லாஹ் மரணம் எங்களுடைய குடும்பத்தோடு எங்கள் சொந்த ஊரிலே, சொந்த நாட்டிலே, சொந்த ஊரிலே, சொந்த இல்லத்திலே நாங்கள் மரணம் அடைவது தௌஃபீக் செய்ய அல்லாஹ்.
யா அல்லாஹ் நாங்கள் நீ குறைந்த வயதில் நாங்கள் மௌத்தாகுவதை நிலைவிட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நீண்ட காலங்கள் வாழ வேண்டும். அது யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. யாருக்கும் எந்த அநியாயமும் அநீதிகளும் செய்து விடாமல் பாதுகாத்துக் கொள் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த கூடி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நீ பரக்கத் செய் யா அல்லாஹ். எத்தனை பெண்கள் வந்திருந்தாலும் அத்தனை பெண்களுக்கு நீ பரக்கத் செய் யா அல்லாஹ். அவருடைய குடும்பத்தார்களுக்கு பரக்கத் செய் யா அல்லாஹ். அவருடைய சந்ததிகளுக்கு பரக்கத் செய் யா அல்லாஹ். அவருடைய வீடுகளிலே பரக்கத் செய் யா அல்லாஹ். இந்த வீட்டில் நீ பரக்கத் செய் யா அல்லாஹ். யாராவது வீட்டில் எல்லாம் இந்த பயான் நிகழ்ச்சி நடந்ததோ நடக்க இருக்கிறதோ அனைத்து வீட்டில் நீ பரக்கத் செய் யா அல்லாஹ். அவர்களை புரிந்து கொள் யா அல்லாஹ். அவர்களை யா அல்லாஹ் நீ பாக்கியமுடையவர்களாக நீ ஆக்கிக் கொள் யா அல்லாஹ். இந்த பயான் நிகழ்ச்சி மூலம் நிறைய மாற்றங்கள் வருவதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். நிறைய மாற்றங்கள், நிறைய படிப்பினைகள் வாழ்க்கை எடுத்து நடப்பதற்குரிய சூழ்நிலை உண்டாக்கித்தா யா அல்லாஹ். மிகப்பெரிய முயற்சியை கொண்டு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ரப்பி ரஹ்மானே. இதை கொண்டு நிறைய படிப்பினைகள், நிறைய வளர்ச்சிகளை நீ தா யா அல்லாஹ். இது கியாமத் நாள் வரை தொன்று தொட்டு நடப்பதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். இந்த மிகப்பெரிய ஆலமரமாக இருப்பதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். இங்க கூடி இருக்கக்கூடிய அனைவருக்கும் பரக்கத் செய் யா அல்லாஹ். அடுத்த வாரங்கள் யா அல்லாஹ் இதை விட நல்ல அதிகமான கூட்டங்கள் வந்து அவர்கள் படிப்பினை பெறுவதற்கு உண்டான பாக்கியத்தை தா யா அல்லாஹ். அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். அனைவருக்கும் உயர்ந்த வாழ்க்கையை தா யா ரப்பி ரஹ்மானே. குடும்பத்தார்கள் யா அல்லாஹ் இத்தனை பேர்கள் நோய்வாய்ப்பட்டு சுகமில்லாமல் வீட்டில் இருப்பார்கள் ரப்பி ரஹ்மானே. அனைவருக்கும் சுகத்தை கொடு யா அல்லாஹ். பெரிய பெரிய நோய்கள் இருக்கும் யா அல்லாஹ், அவர்களுக்கும் சுகத்தை கொடு யா அல்லாஹ். கால்கள் கைகள் இழந்து நிறைய பேர் இருக்கிறார்கள் ரப்பி ரஹ்மானே. அவர்களுக்கு நீ பரக்கத் செய் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ துணையாக இரு யா அல்லாஹ். அவர்களுக்கு முடியும் என்ற தன்னம்பிக்கை கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே மன்னித்து விடு ரப்பி ரஹ்மானே. நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ கேட்க மறந்து விட்டோம் அனைத்து நிஅமத்துகளையும் தா யா அல்லாஹ். எங்களுடைய பெண் மக்களுக்கும் ஆண் மக்களுக்கும் நல்ல ஜோடிகளை தா யா அல்லாஹ். நல்ல ஜோடிகளை தா யா அல்லாஹ். உயர்ந்த வாழ்க்கையை தா யா அல்லாஹ். நாங்கள் சேர்த்து வைத்த ஜோடிகள் யா அல்லாஹ் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்வாங்கு வாழ்வதற்கு யா அல்லாஹ், உயர்ந்த இடத்தில் வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். உயர்வான வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கையுடைய சந்ததிகள் வாழ்வதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். குழந்தை பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தைகளும், பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தை கொடுத்து யா அல்லாஹ் நீ கண்ணியப்படுத்த ரப்பி ரஹ்மானே. 2 குழந்தைகள் நீ கொடுத்து கண்ணியப்படுத்த ரப்பி ரஹ்மானே. உயர்வானவனை, கண்ணியமானவனை, கண்ணியமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். பீடையை விட்டும் காப்பாத்தி யா அல்லாஹ். முசீபத்தில் இருந்து, சோதனையிலிருந்து யா அல்லாஹ் பரக்கத்தின் மேல் இருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பி ரஹ்மானே. மனைகள், எங்களுடைய மனைகள் யா அல்லாஹ் பரக்கத் பொருந்தியதாக ஆக்கி அனுப்பு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும், உன் கண்ணியத்தின் பொருட்டாலும், அந்தஸ்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். நல்லடியாரின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com